கர்த்தராகிய கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய செய்தியானது பார்த்திங்கன்னா, நம்மளது எப்பொழுதுமே அது முன்பாக ஒரு சிறு ஜபத்தை ஏற்படுத்தி நம்ம செய்தி கடந்துச்சுருக்கோம். பருவத்தில் வாசமாக இருக்கிற பரிசுத்தாவனே கருவத்தில் வாசம் செய்வதை நடிச்சு ஊற்றுகிறோம். மீண்டும் என்னுடைய தொழிலில் கலந்து கொள்ள சில பெரிய பேர் நடிச்சு ஊற்றுகிற கர்த்தாவே, இன்று கூட நீர் எங்களுக்கு கொடுத்த சில காரியங்களை கொடுத்து தியானிக்க இருக்கிறோம். இந்த காரியங்களுக்கு புரிய முடியாகவும் எங்கள் மனதில் பதிய முடியாமல் எங்களுக்கு உதவி செய்ய எடுத்து கர்த்தாவே, ஆரம்பத்தில் முடியவருந்து எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இந்த தொழுகையை நல்லபடியாக செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வழி நடத்தும். அதற்கான ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து வழி நடத்தும். வராமல் தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தாவே விரைவாக வந்து சேர்ந்து உங்களுடைய தொழிலில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வழி நடத்தும். உங்களுடைய பரிசுத்தாவின் ஆசைப்பாடலில் இருப்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் பயத்தோடும் பக்தியோடு இந்த காரியங்களை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை செய்து வழி எடுத்து வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்மிலே தாழ்மையோடு கேட்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். மீண்டுமாய் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எப்பொழுதும் ரெகுலராக பார்க்கக்கூடிய மனிதர்களை தாண்டி ஒரு சில மனிதர்களை நம்ம வந்து அதிகமாக நம்ம பார்க்கறதில்ல. அப்படி படிச்சுட்டு போகும்போது மேம்போக்காக படித்து கொண்டு போய் விடுகிறோம். ஆனால் அவரை பற்றியான சில டீட்டெயில் நமக்கு தெரியறதில்லை. அப்படி நம்ம பார்க்க போகும்போது என்னதுன்னா, நான் வந்து படித்த காரியத்தை உங்களோட இந்த பகிர்ந்துக்குள்ள நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவ மனிதராகிய எப்பாப்பிரோ தீத்து அப்படின்னு சொல்லி ஒருத்தர். இவரை பற்றி அதிகமாக சொல்லலை. ஒரே ஒரு பிலிப்பியரில் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு 5-6 வசனங்கள் தான் இவரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த குறிப்பிடப்பட்ட வசனத்திலையும் இவர் வந்து எவ்வளவு தூரம் வந்து தன்னை வந்து கிறிஸ்துவுக்காக ஈடுபடுத்தி கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்திருக்கிறாங்கிறத நம்ம இதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். அப்போ என்னென்னா, நம்ம சில விஷயங்களில் வந்து 2-3 வசனங்கள்லாம் வந்து அவர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தாலும் எப்படின்னா, ரொம்ப மெச்சத்தகுந்த வகையில் பரிசுத்த ஆவியானவர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறார். இந்த சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேரில் 2 பேர் சேர்த்து வச்சுருப்பாங்க. இப்போ பெரும்பாலும் கிறிஸ்தவர்களில் சிங்கிளாக இருக்காது பேர், எப்போவுமே 2 பேர் இருக்கும் இல்லையா? அது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்கு இருந்தாலும் சரி 2 பேர்கள் இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து என்னென்னா, இதில் நம்ம வேதத்தில் குறிப்பிடப்பட்டவர்களோட 2 பேரையும் சேர்த்து வைத்த மாதிரி ஒருத்தர் தான் இவர். ஏன்னா எப்பாப்பிரான்னு ஒருத்தர் இருக்காரு, இன்னொன்று நமக்கு தீத்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ இந்த பார்த்துங்க, கொலோசியர் 1:7 அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரமாய் இருக்கிற எப்பாப்பிராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். இங்கே யாரை குறிப்பிடுறாங்க? எப்பாப்பிரான்னு ஒருத்தர் இல்லையா? அதே கொலோசியர் 4:12 பாருங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறார். போதுமானது. என்ன, யாரு? எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போடுறாங்க. இன்னொன்று வந்து என்னாச்சுன்னா, பவுலுக்கிட்ட உடனே இருந்து அவருடைய சீசராக இருந்த வேலையாள் இன்னொருத்தர் யார், நமக்கு அவருக்கு தனியாக நிருபம் எழுதியிருக்காரு. இன்னொருத்தர் தீத்து. இந்த எப்பாப்பிராவும் தீத்துவும் சேர்த்தி வச்சவர் தான் யாருங்க? இந்த எப்பாப்பிரோ தீத்து அப்படின்ற ஒரு நபர். இவர் வந்து இவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு மக்கதோனியா நாட்டை சேர்ந்தவர். பிலிப்பு பட்டத்திலே சபையை ஆரம்பிக்க போட்டு அதிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். பல நபர்களுக்கான பெயருக்கு வந்து பல அர்த்தங்கள் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ ஆதியாமத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நோவாக்கு வந்து என்ன அப்படிச்சிங்கன்னா, நோவாவின் பெயருக்கு அர்த்தம் என்னென்னா புதிய அப்படின்னு அர்த்தமா. அதே போல் இப்போ வந்து மோசேக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரித்தெடுக்கப்பட்டவன், இன்னைக்கு பிரிக்கப்பட்டவன் அர்த்தம் மோசேக்கு பேருக்கான அர்த்தம். அதே போல் யோபுக்கு வந்து பேர் எப்படின்னு, யோபுவோடைய பேருக்கு என்ன எடுத்திங்கன்னா வருந்து அப்படிங்கிறதுக்கான பேருக்கான அர்த்தமா யோபுவோட பேருக்கு. இப்போ அதே போல் இந்த எப்பாப்பிரோ தீத்துக்கு வந்து அவருடைய பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னீங்கன்னா, வசீகரமானவன் பேரான் இந்த எப்பாப்பிரோ தீத்துக்கு. ஆனால் அவர் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்திருக்கிறாரு. அவர் எப்படி அவரோட உடல் இருந்ததுங்கிறது, அவருடைய எப்படி சரீரம் இருந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வசீகரமானவனுக்கு ஏற்ற நீங்கள் ஆரோக்கியமின் பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் என்னவா இருக்கு அவர்? வாரத்துக்கு 2 டைம் ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி இருக்கும். பேருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாதது இருக்கும். அதுபோல் ஆனால் அந்த எப்பாப்பிரோத்தை பற்றி படித்தோம் அப்படின்னா, இவர் வந்து சரீரத்தில் பார்க்கும்போது வசீகரமானவராக இருந்தாரோ இல்லைன்னு தெரியல. ஆவிக்குரிய விஷயத்தில் பரிசுத்த ஆவியானவர் மிச்சம்படி ரொம்பவும் வசீகரமாக இருந்திருக்கிறாருங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். என்னன்னா, இவர் மக்கதோனியா நாட்டில் இருந்தது
பவுலடியார் வந்து இரண்டாவது தன்னுடைய பயணத்தை சுவிசேஷ பயணத்தை மேற்கொள்கிறார். அந்த சுவிசேஷ பயணத்தை மேற்கொள்ளும் போது இரண்டாவது சுவிசேஷ பயணத்தை மேற்கொள்ளும் போது ஈரோப்பா கண்டத்தில் வந்து சுவிசேஷம் பரவணும் அப்படிங்கிறதுக்காக பிலிப்பு பட்டணத்தில் சபையை பவுலடியார் ஸ்தாபிக்கிறார். அந்த பிலிப்பு பட்டணத்தில் சபையை ஸ்தாபிக்கும் போகும்போது தான் யார் அங்கே அதில் சேர்ந்து கொள்கிறார்கள். இவர் நம்மளுடைய இன்னைக்கு செய்திக்கான நபராக பார்க்கக்கூடிய எப்பாப்பிரத்துவம் அதை அங்கே வந்து சேர்ந்துக்கிறார். இதை வந்து எங்கே நீங்கள் படிக்கலாம் அப்படின்னா அப்போஸ்தலர் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். அது வேண்டாம், உங்களுக்கு நம்ம அது அதிகமாக இருக்கும். மூன்றாவது நற்செய்தி பயணத்தை வந்து பவுலடியார் மேற்கொள்ளும் போது இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு இந்த சபைக்கு நேராக போய் வருகிறார். அப்படி போயிட்டு வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா, இவர் எங்கே படுகிறார், இவர் சிறை பிடிக்கப்பட்டு ரோம சிறையிலே அடையப்படுகிறார். அப்போ ரோம சிறையில் அடைக்கப்பட்ட பின்பு எழுதப்பட்ட நிருபங்களில் ஒன்று தான் இந்த நிருபங்கள், பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபங்கள். அப்படி வந்து பிலிப்பு பட்டணத்துக்கு நிருபங்களை எழுதுறாரு. முதல்ல என்ன பண்றாரு, இவர் இங்கிருந்து பிலிப்பு பட்டணத்துக்கு நிருபங்களை அனுப்பும் போகும்போது தீத்துக்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கொடுக்கும்போது தீமோத்தேயுக்கு கொடுத்து அனுப்புறாரு பிலிப்பு பட்டணத்துக்கு நிருபங்களை. பிலிப்பு பட்டணத்திலிருந்து அங்கிருந்து வரும்போது யார் கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த எப்பாப்பிரத்து தான் வராரு இவரை பார்க்கறதுக்கு, பவுலடியை பார்க்கறதுக்கு. இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடைபெறுகிறது. இப்போ பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்ராத்தீத்துவின் கையில் பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, இவர் பிலிப்பி சபையில் இருக்கக்கூடியவர் நிருபத்தை கொண்டு போனவர் தீமோத்தேயை கொண்டு போய் கொடுக்குறாரு. அங்கிருந்து என்னாச்சுங்க, இவர் வந்து சிறையில் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே பிலிப்பு பட்டணத்து சபையார் வந்து பிலிப்பு மேல அந்த அன்புனால என்ன பண்றாங்க, அவருக்கு வேண்டிய பொருட்களை சில லெட்டர்லாம் அனுப்புறாங்க அவங்களுக்கு. அதையும் வாங்கிட்டு தான் யார் வரா, பிலிப்பு பார்க்கறதுக்கு எப்பாப்பிரோத்தீத்து வராரு. வந்து இவரை பார்க்குறாரு. பார்த்ததுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்குள்ள சம்பாஷணம் நடக்கிறது. அதுக்கு பின்பாடி எப்பாப்பிரோத்தத்தை பற்றி எழுதுறாரு பவுலடியார். என்னென்னு எழுதுறாரு, இவரை குறிப்பிடப்படுறது வந்து 7 வசனங்கள் தான் குறிப்பிடப்படுறாங்க. இப்போ பிலிப்பியர் எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தனுமான எப்ராத்தீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். என்னென்ன வந்துருச்சு இல்லை, நான் வந்து என்னோட சகோதரர் என் உடன் வேலையாளன்னா முடிஞ்சிருச்சு. அதோட அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கலாம், என்னோட சர்வெண்ட்டை நான் அனுப்புகிறேன், என் கூட வேலை செய்கிற உடன் வேலையாளன் அனுப்புறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் இங்கே குறிப்பிடப்படும் போது இன்னும் இதுக்கு மேலே வேற சொல்கிறதுக்கு ஏதாவது வார்த்தைகள் இருக்கான்னு சொல்லவே பார்த்தோம்னா இல்லை. பரிசு அப்போ என்ன அதுனா, பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதுறதுக்கு உட்காந்துருப்பாரு. உட்காந்து எழுதின உடனே என்னதுங்க, இவருக்கு வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆமாம். அப்போ என்ன பரிசு ஆவியானவர் என்ன பண்ணியிருப்பாரு பவுலடியாருக்கு, எப்பா அவரை பற்றி நீ இப்படி ஒரே வார்த்தையில் நிப்பாட்டிடாத, அவரு சபைக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, நீ என்ன எழுது, இன்னும் 2 வார்த்தையும் சேர்த்து எழுதுன்னு சொல்லி உடன் வேலையால் உடன் சகோதரர் எனக்கு உதவி செய்தவன் என் ஸ்தானாதிபதி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே அதில் எழுதுறாரு. இப்படி எழுதுற மாதிரி இருந்ததுன்னா அவர் எப்படி நடந்திருக்கணும், அது நமக்கு எல்லாம் தெரியும். பவுல் வந்து என்ன பண்ணுறதுங்க, ரொம்ப எல்லா விஷயத்திலையும் வைராக்கியம் உள்ளவர். ஒரு முறை பேதுருட்டிய சண்டை போட்டவர். இத்தனைக்கும் வந்து அவர் இது எல்லாருக்கும் தெரியும், உன் மீது என்ன ஸ்தாபிக்க போகிறேங்கிற விஷயம் எல்லாம் யாருக்கு தெரியும், பவுலுக்கு தெரியும், பார்த்து பேசியிருப்பாரு. அப்படிப்பட்ட பேதுருவியை என்ன பண்ணுறாரு, ஒரு முறை பவுல் எழுத்து நிற்கிறார், கடிந்து கொடுக்கிறாரு. அப்போ பவுல்கிட்ட வேலை செய்யறதுன்னா நீங்கள் எப்படி இருக்கணும், சாதாரணமாகவே அவர் வந்து என்ன பண்ணுவாருங்க, அவர் நான் வந்து கமலையில் பாதி தருகிறது படித்தவன் எபிரேனுக்கு எபிரேயன் எல்லாம் சொல்கிறாரு. நான் வந்து பெருமை பாராட்டணும், என்னை விட பெருமை பாராட்டுறதுக்கு முன்னால் ஒருத்தரும் கிடையாது, ஏன்னா அப்பேற்பட்ட இடத்துல இருந்து வந்தவன் நான் அப்படின்னு சொல்கிறவர். அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு ஆள் வேலை பார்த்து நல்ல பேர் எடுக்கணும்னா அப்படி. ஆனால் வந்து பவுலடியார் எழுதுறாரு, எழுதும் போது என்ன பரிசாவினால குறிப்பிடப்படுகிறாரு, என்னென்னு எழுது, என் உடையாள் ஸ்தானாதிபதி சேவகன் சகோதரன் எனக்கு குறைச்சலிலே வந்து உதவி செய்தவன் என்னென்ன எழுதுறேன் அத்தனை எழுதுறாரு. அப்போ அந்த எப்பாப்பிரோத்துங்கிறவர் எப்படி வாழ்ந்துருக்கணுங்கிறது நம்ம வந்து இதை நம்ம பெரிய பார்க்க வேண்டியது இருக்கு. பாருங்க, முதல்ல வந்து என்னன்னா
முதல்ல வந்து பிலிப்பு பட்டணத்துக்கு தீமோத்தேயு ரெண்டாவது அனுப்புறதுக்கு பார்க்குறாரு பாருங்க. அதுக்கப்புறம் வேண்டாம் வேண்டாம்னு வச்சு நானே போகிறேன்னு பார்க்குறாரு. இல்லை வேண்டாம், இப்போ நான் போகிறதுக்கு இன்னும் எப்போ என்னால் போக முடியும், சிறையிலேருந்து போக முடியும் தெரியாமல் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, திரும்ப எப்பாப்பிரவத்தியத்துவை திரும்ப பிலிப்பு பட்டணத்துக்கு அனுப்புறதுக்கு இவர் முடிவு செய்கிறார். ஏன்னா வந்த இடத்துல இவருக்கு என்ன செய்ய என்ன இல்லாமல் போச்சுங்க. பிலிப்பு வந்து கடல் பயணத்தில் தான் வராரு. வந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, சிறையில் வந்து இவர் பார்க்க வந்த இடத்துல இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்ப இவரோட கண்டிஷன் ரொம்ப சரியாலாம் போகுது. இறந்துடுவாங்கிற ஸ்டேஜில் இருக்கிறாரு. அந்த மாதிரி சமயத்தில் தான் யாரை திரும்ப அனுப்புகிறான், ரெடி ஆகிடுறாரு. அப்புறம் தான் என்னன்றாரு, இல்லை உங்களிடத்துல நான் எப்பாப்பிரவத்தியவை திரும்ப அனுப்புகிறேன்னு ஒரு முடிவை ஒரு மேல் கொடுக்கறதா பார்க்குறோம். இப்போது ஆவியானவரை கொண்டு பவுல் மூலமாக பரிசாவில் எழுதின வார்த்தைகள் மிகப்பெரிய வார்த்தைகளாக குறிப்பிடப்படுகிறது. முக்கியமாக 25ஆம் வசனம் பாருங்க. மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும், ஆமா இல்ல 30ஆம் வசனம் வாங்க. ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாய் இருந்தார். என்னாச்சுங்க, என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சுவிசேஷத்துக்காக நின்றுருக்காரு. அது பிராணன் போற நிலையில கூட என்ன வருதார், அவரு சுவிசேஷத்துக்காக நின்று இருந்தாரு. யாரு எனக்காக வேலை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பவுலுடைய அவரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ என்ன இதுலேருந்து சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு சீக்கிரம் இது பண்ணிக்கலாம். இன்னைக்கு அவர் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். அவர் என்ன அதிக வைராக்கியம் கொண்டவராக இருந்திருக்கிறாரு. ஆன்ம சிந்தனை எப்பவுமே அவர்கிட்ட இருந்திருக்குது. எப்பவுமே தான் கிறிஸ்துக்காக இருக்கணுங்கிற வைராக்கியம் எப்பொழுதுமே அவரிடம் இருந்திருக்கிறது. அந்த வைராக்கியம் தான் நம்ம என்ன ஆச்சுங்கன்னா, தேவன் இன்ன இடத்துலையும் நம்ம இடத்துல என்ன பார்க்குறாருங்க, அதைத்தான் எதிர்பார்க்குறாரு. சும்மா நம்ம வந்து நானும் இத்தனை வருஷமா வரேன் போகிறேன் அப்படிங்கிறத காட்டிலும் தேவன் என்ன எதிர்பார்க்குறாருங்க, இது போன்ற ஆன்ம சிந்தனை, அது கிறிஸ்துவுக்காக உள்ளாண்ட வைராக்கியம் அப்படி இருக்கணுங்கிறவர் தான் அவர் எதிர்பார்க்குறாரு. இந்த 3 முக்கிய பண்புகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என் சகோதரன் அப்படிங்கிறாரு. ஒருத்தர் வந்து சகோதரன் சொல்றதா இருந்தா அவர் என்ன பண்ணியிருக்கணுங்க, பவுலுடையார் வந்து எப்பாப்பிரவத்தியத்தை சகோதரன் சொல்றாரு. சகோதரன் சொல்ற ஸ்தானத்தை பெறுவதற்கு இவர் என்னென்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கணும், ஞானஸ்தானம் வாங்கியிருக்கணும், சபைக்கு சரியா வந்திருக்கணும், சொன்ன சட்டத்திட்டங்களெல்லாம் சரியா செஞ்சிருக்கணும். செஞ்சிருந்தா தான் பவுலுடையார் மூலமாக இவரை சகோதரன் சொல்லி குறிப்பிடுறவருக்கு அவர் தகுதியுள்ளவர் தான் இருந்திருப்பாரு. அப்ப தன்னோட பேசிக் ஆரம்பத்திலே தன்னுடைய பேசிக்ல என்ன பண்ணியிருக்காரு, இவரு தான் வந்த இடத்துல மிகவும் ஸ்ட்ராங்கா நின்றுக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக உடன் சேவகன்கிறாரு. சேவகன் அப்படின்னா சகோதரனுக்கு அடுத்த இடம். இவர் பவுலடியார் வந்து மூத்த சகோதரராக இருக்காரு. மூத்த சகோதரருக்கு வேண்டியது எல்லாத்தையுமே யார் செய்யறா, இவர் செய்யறாரு. ஆனா பல பேர் என்ன சொல்றாரு, பல பேர் அப்படி இருந்தாங்க ஆனா பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றாரு. ஆனா என்னாச்சுங்க, பவுலடியார்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பவுலடியார்கிட்ட வேலை பார்க்கறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா இவர் என்னங்கிறாரு, அவர்கிட்ட என்னோட சகோதரர் இல்லாம என்னோட உடன் சேவகனாக இருந்தா அப்படின்றாரு. அப்போ பாருங்க எந்த அளவுக்கு இவர் வந்து அவரு ஏன்னா தெரியும் பவுலடியார் மூலமாக கிறிஸ்து வந்து தேவன் பேசுகிறாரு, இவர் மூலமாக காரியங்கள் நடைபெற உள்ளதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் பவுல் சொல்ற எந்த ஒரு விஷயத்துக்குமே என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு மறுபேச்சு பேசல. அவருடைய இப்படி சொன்னா அவருக்கு தவறா நினைச்சிருவாரோ அப்படின்ட்டு பவுலடியார் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பண்ணுவாருங்க, ஒன்று விஷயத்த அக்கறையா இவர் இப்படி சொல்லியிருக்காருன்னா அக்கறையா ஒவ்வொரு விஷயத்தையும் அக்கறையா அவர் பண்ணியிருக்கிறாரு. மூன்றாவதாக அவர் பண்ணியிருக்கிற சொல்ற பட்சம் உங்கள் ஸ்தானாதிபதி அப்படின்றாரு. இது அதுக்கு அடுத்த லெவலு. சகோதரர் அடுத்தது வந்து சேவகன், அடுத்தது என்னன்றாருங்க ஸ்தானாதிபதி அப்படிங்கிறாரு. என் குறைச்சலிலே உதவி செய்தனுமான அப்படின்றாரு. எப்படின்னா பாருங்க, தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம், தீமோத்தேயுக்கு எழுதும் ரோமர்கள் எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. போதுமானது. இந்த உடன் வேலையாளுங்கிற வந்து அந்த வார்த்தையை யாருக்கு கொடுத்துருக்கா அப்படின்னீங்கன்னா, தீமோத்தேயுக்கு பவுலடியார் யார் யார் கொடுத்துருக்காருன்னா தீமோத்தேயுக்கு கொடுக்குறாரு, இன்னொன்று தீத்து கொடுக்குறாரு. அதை தாண்டி யாருக்கு கொடுத்துருக்கிறான்னா இந்த எப்பாப்பிரவத்தியத்துக்கு தான் கொடுத்துருக்கிறாரு.
வேற யாருக்குமே அவர் வந்து என் உடல் வேலையாள்னு சொல்லவே இல்லை. நான் சிசுக்கள் இருந்திருக்காங்க, ஆனால் அந்த தகுதியை பெறுவதற்கு எப்பாப்பிரோத்தீத்துவும் ஒருவராக காணப்படுகிறார். இந்த தீமோத்தேயுக்கு ரோமருக்கு எழுதின போகும்போது என்னன்னு சொல்றாரு, என் உடன் வேலையாளுமான இல்லையா, அப்படித்தான் எழுதியிருக்கிறாரு, என் உடன் வேலையாள்னு எழுதுறாரு பாருங்க. அதே வந்து எழுதும் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாய் இருக்கிறான் என்றும், எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாதிபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையுமாய் இருக்கிறார்கள் என்றும். போதுமானது. அப்போ ரோமர்கள் நிறுவனத்துல வந்து தீமோத்தேயுவை பத்தி எழுதுறாரு, என் உடன் வேலையாள்னு எழுதுறாரு. அதே பவுலுடைய கொரிந்தியருக்கு எழுதும் போது தீத்துவை பத்தி என் உடன் வேலையாள்னு எழுதுறாரு. பவுல பிலிப்பியருக்கு எழுதும் போது என்னன்னுங்கிறாருங்க, எப்பாப்பிரோத்தீத்துவை என் உடன் வேலையாள். அங்க வந்து அதோட முடிச்சிட்டாங்க உடன் வேலையாள்னு சொல்லிட்டு. ஆனா இங்க எப்பாப்பிரோத்தீத்து குறிப்பிடும் பொழுது அதுக்கப்புறமா என்ன சொல்றாரு, உடன் வேலையாள் என்னுடைய ஸ்தானாதிபதின்றாரு. ஸ்தானாதிபதி அப்படின்னா அடுத்த லெவலு, உடன் வேலையாளுக்கும் அடுத்த லெவலுக்கு போகிறாரு. ஏன்னா அந்த லெவலுக்கு யாருமே அவர் இடத்துல இருக்கல, எல்லாம் போயிட்டாங்க. அதனால தான் இவருக்கு எழுதும் போகும்போது தீமோத்தேயுக்கு எழுதும் போகும்போது எழுதுறாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தந்துருவார். என்னக்கா எதுக்கு விஷயம் சொல்றாரு அப்படின்னா, எப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நீதியின் கிரீடம் கிடைக்குமா? நல்ல போராட்டம். நல்ல போராட்டத்துக்கு உதாரணம் தான் யாரு? எப்பாப்பிரோத்தீத்து தீமோத்தேயு எல்லாம். இவங்கெல்லாம் எப்படி இருந்திருக்காங்க? ரொம்பவும் சிரமப்பட்டிருக்காங்க, ரொம்பவும் கிறிஸ்துவுக்காக ரொம்பவும் சிரமப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் என்ன கிடைக்குமா? நீதியின் கிரீடம் கிடைக்கும்ன்றாரு. வெறுமனே நான் வந்து ஒரு நாள் கூட தவறாம நான் வந்து சபைக்கு வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி என்னாச்சுங்க, அதை தாண்டி வேற என்ன பண்புகள் நம்மகிட்ட இருக்கு, அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். குறிச்சலையில உதவி செய்கிறவனாக காணப்படுகிறாரு, சகோதரருக்கு வேண்டிய காரியத்தை செய்கிறார் எதிர்பார்க்கிறாரு, உடன் வேலையாக இருக்கிறார், சகோதரா இருக்கிறார், ஸ்தானாதிபதியா இருக்கிறாரு, எல்லா விஷயமாவும் இருக்கிறாரு. அதனால தான் வந்து பவுலுடைய அதே தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுறாரு, நீ இந்த விஷயத்துல இந்த மாதிரி காரியத்துல யாருக்கிட்ட ஒப்புவி? உண்மையான மனுஷர்கிட்டத்துல ஒப்புவிங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தங்க, இந்த சபையில கூட உண்மை இல்லாதவர்கள் இருந்துகிட்டே தான் இருந்திருக்காங்கிற விஷயத்த அங்க வந்து நம்ம காணப்படுகிறோம். பாருங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவனாய் அனுபவி. பின்னாடி கீழே படிங்க. தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றமாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். அதுல உண்மையான மனுஷனிடத்துல ஒப்பின்னு இருக்கும். அப்படி படி. மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டாலும் முடிசூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்துடுவார். போதுமானது. அதுல உண்மையான மனுஷனிடத்துல ஒப்பின்னு வந்திருக்கா வசனம் 2 தீமோத்தேயுல 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி அப்படின்றாரு. யாருக்கு எழுதுறாதியா? சபைக்கு எழுதுறாரு. சபைக்கு எழுதுறாரு. அப்ப என்னன்னா அப்பவுமே என்னாச்சுங்க, சபைக்குள்ளார உண்மை இல்லாத நிலை இருக்கிறதுனால என்ன பண்றாரு, இந்த காரியத்தை நீ உண்மை உள்ள இடத்துல ஒப்புவி அப்படின்றாரு. அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து என்னங்க நீதியின் கிரீடம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நிச்சயத்தை நம்மோட இருக்க முடியும். இப்போ நம்மளோட லெவலில் எதிர்பார்க்குறோம். நாமளும் அதே மாதிரி வந்து நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். இப்போ என்ன நிலையில் இருக்கோம்? சகோதரர் இல்லையா? நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? யாரை பார்த்தாலும் சகோதரன் சொல்றோம். சகோதரருக்கு அடுத்த நிலைக்கு போயிட்டோமா? நம்ம போகல. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்போ எப்பாப்பிரோத்தீத்தை பத்தி பவுலடியார் குறிப்பிடும் போகும்போது சகோதரர், உடன் வேலையால், ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லி லெவலில் கொடுத்துருக்காரு. இப்போ நாம எந்த லெவலில் இருக்கோம்? இந்த இடத்துல சகோதர லெவலில் தான் இருக்கிறோம்.
அப்போ தேவன் என்னன்னு எதிர்க்கிறாரு, நாம இன்னும் அதிலேருந்து தாண்டி வரணுங்கிறத எதிர்பார்க்கிறாரு. வெறுமனே அதே லெவலில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் பார்க்குறாரு. அந்த அடுத்த சேவகன், வேலையாள், சேவகன், சாணாதிபதி, அந்த லெவலுக்கு நம்மை வரும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சபையாருடைய எல்லாருடைய அன்பையும் நம்பிக்கையும் பெற்றவராக இருந்திருக்கிறார். என்ன விஷயம்னா, இப்போ நம்ம சொன்ன ஜப்பா அவங்கள்ட்ட சொல்லிடாத, இது வேற மாதிரி போய் சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் இவர் என்ன பண்ணிருக்காரு, இவர் என்ன பண்றாரு, சபை மக்கள் எல்லா இடத்துலையும் என்ன பண்றாங்க, எப்பவுமே எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்க முடியுமா? நம்ம வீட்லேயும் வாங்க முடியாது, வேலை பார்க்குற இடத்துலையும் வாங்க முடியாது, அப்புறம் எங்கே வாங்க முடியாதுங்க, சபையிலையும் வாங்க முடியாது இல்லையா? 3 இடத்துல எங்கே என்னங்க, எல்லாருக்கிட்டையும் நம்ம எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்க முடியுமா? நம்மளால வாங்க முடியாது. ஆனால் இந்த எப்பாப்பிரோத்தியத்தை எப்படி கொடுக்குறாருன்னா, சபையார் எல்லாரையும் அவரை பிடிக்குது, இவருக்கும் எல்லாரையும் பிடிக்குது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இவர் இப்படி பண்ணிட்டா அவர் இப்படி நினைச்சிருவாரு, அப்படி நினைச்சு இவர் என்ன பண்ணிருப்பாரு, ஒவ்வொரு முறையும் அதற்காக பிரயாசப்பட்டிருக்கிறாரு. எங்கடா நம்ம சகோதரருக்கு இந்த விஷயத்தினால சங்கடம் ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதற்காகவும் அவர் பிரயாசப்பட்டிருக்கிறாரு. ஏன்னா இந்த பண்புதான் யாருக்கிட்ட இருந்தது? கிறிஸ்துவிடம் இருந்தது, பவுலுக்கிட்டும் இருந்தது. அதை தான் அவர் சொல்ல பாரு. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை அவர் அப்படி நம்ம யோவான் சூசியன் எழுதும்போது அவர் நன்மை செய்கிறாராக சுற்றி திரிந்தார்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ இதில் அதே தான் இவரும் செய்கிறாரு, எப்பாப்பிரத்தும் அதே தான் செய்கிறாரு. பாருங்க, பிலிப்பர் நம்ம இதை வந்திருக்கேன். பிலிப்பர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல என்ன சொல்லுது பாருங்க இவரை பத்தி. சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் சாணாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தனுமான. போதுமானது. என்னன்னு வருதுங்க, அவரு எப்படி என்ன வேலை பார்த்தாரு என்னங்கிறது தெரியல, ஓடி ஓடி வேலை பார்க்குறாரு. பார்க்கும்போது பவுலுக்கிட்ட சொல்றாரு, என் குறைச்சலுக்கு உதவி செய்தவன எப்பா பேர் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ எவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டிருக்காருன்னு பாருங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, இப்போ போனோம்னா டக்குன்னு கார் எடுக்கிறோம், பைக் எடுக்கிறோம், இந்த இப்போ அடுத்தது புல்லட் ட்ரெயினில் வருதுங்கிறாங்க. ஒரு நாள் போகிறது ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிறது ஏதோ ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாமா, 3/4 மணி நேரத்தில் போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் இப்போ போடுறதுக்கான பிளான் நடக்குது. 2030 முடிக்கிறதாக சொல்லிட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்டை. ஆமாம், அந்த மாதிரி இன்னைக்கு வேகம் வந்துருச்சு. அதனால என்ன பண்ணுறோம், டக்குன்னு இங்கே போகிறதுனா வரதுன்னா நம்ம முடியுது நம்மளால. இப்போ அப்போ இருக்கிற சூழ்நிலை நினச்சி பாருங்க. ஒரு விஷயத்துக்கு போகிறதுனா 1.5 நாள் 2 நாள் ஆகும். ஒன்றா கப்பல் பிரயாணமாக இருக்கும், இல்லைன்னா குதிரையில் போகணும், இல்லைன்னா கழுதையில் போகணும், இல்லை என்ன பண்ணுங்க, நடந்து தான் போகணும், சைக்கிள் கூட கிடையாது. அப்போ ஒரு விஷயத்துக்கு போகணும்னா இவர் எவ்வளோ தயாராகி இவர் போகிற வழியில் எங்கே சாப்பிட்ற குடிக்கிற எடுத்துக்கிட்டு அந்த நிருபத்தை சாதாரம் இல்லாமல் கொண்டு போய் கொடுக்குறதும், அந்த நிருபத்தை சாதாரம் இல்லாமல் கொண்டு இங்கே கொடுக்குறதும், இந்த வேண்டுதல் செய்கிறதும், இந்த உடம்பு சரியில்லாத சமயத்துலையும் போகிறது வர்றது எவ்வளோ பிரயாசப்பட்டு இருப்பாங்க. இதையே அதை தான் அங்கே அவர் என் குறைச்சலிலே எனக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிரோத்துன்னு சொல்லி அவரை மிகவும் பெருசாக குறிப்பிடுகிறார். பாருங்க, அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்கள் பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். அவர் நம்மிடத்தில் சஞ்சரிக்கும் காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். அப்பொழுது அவர்கள் யூஸ்து என்னும் மறுநாமம் உள்ள மர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய 2 பேரை நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக 2 பேரில் தேவரே தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தரும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். போதுமானது. அப்போ ஒரு இடத்துல ஒரு பொறுப்பை ஒரு இடத்துல கொடுக்கறதுக்காக எவ்வளவு தூரம் பிரயாசப்படுறாங்க. இந்த ஸ்தானாதிபதிங்கிற பொறுப்பு அதுதான். இப்போ இவர்
யூதாஸ் மரிச்சு போயிட்டாரு, அந்த இடத்துக்கு ஒருத்தர் கொண்டு வரணும், அந்த இடத்துக்கான பொறுப்பை ஒருத்தர் கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க இவங்க? ஜெபம் பண்றாங்க, ஒரு சீட்டு எழுதி போட்டு அந்த பொறுப்பை கொடுப்பதற்கான வேலையை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் இங்க எப்பாப்பிரத்துவத்தை வைக்கிறாரு பவுலடியார். என்னன்னு சொல்றாருங்க? என்னோட ஸ்தானாதிபதின்றாரு. அவ்வளவு பொறுப்படுத்தி பண்ணக்கூடிய நபரா இருக்கிறாரு அவர். அதனால தான் என்னன்றாருங்க அவரு. இப்போ அரசனுக்கு அப்புறம் யார் இருப்பா? இப்போ ஒரு அரசன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் கீழே முக்கியமான விஷயத்தைய கையாளுறது, போறது வரது எல்லாம் பண்றதானே யார் பண்ண பக்கத்துல இருப்பா? ஸ்தானாதிபதி செய்வார். ஏன்னா நம்பிக்கையுரிய மனுஷனா இருப்பார் அவர். அப்படி பவுலோட நம்பிக்கையுரிய மனுஷனாக இருந்தவர் தான் அடுத்த சகோதரர்னு தாண்டி அடுத்த பொறுப்பில் இருந்தவர் தான் யாருங்க? இந்த எப்பாப்பிரோத்தியது. அப்படிப்பட்ட ஒரு இதை தான் அவர்கிட்ட கொடுக்குறாரு இன்னைக்கு. ஆனால் என்ன வச்சுக்க, நம்ம யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் பேசுறதுக்கு இன்னைக்கு பயமாக இருக்கிறது. அது வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் ஆனாலும் சரி, நம்ம பார்த்து தான் பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். பாருங்க, எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பற்றி வசனம் என்ன குறிப்பிட பண்ணுங்க. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 14:13. மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டிருந்தது. எசேக்கியேல் 14:13. துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். என்ன ஆகும்னா, தேவனுக்கு விரோதமாக நாம் நடந்துவிடக் கூடாதுங்கிற எச்சரிப்பான தான் இங்கே எசேக்கியேல் கொடுக்குறாரு. அப்போ ஒரு பொறுப்பை கொடுத்த, அதாவது என்னாச்சுன்னா, பவுலடியார் எப்பாப்பிரத்துவத்துக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. என்னன்னு பொறுப்பு? நீ ஸ்தானாதிபதி இடத்துல இருக்க அப்படின்றாரு. இப்போ தேவன் நம்மளே அதே மாதிரி தான் எதிர்பார்க்கிறாரு. அப்படி இல்லாத பட்சத்துல நாம விரோதமாக நடந்தா என்னங்கிறத எசேக்கியேல் சொல்றாரு. என்னன்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. நீ உன்னோட லெவலுக்கு வந்துட்ட, நீ வந்துட்ட, கேட்ட, சுவிசேஷம் கேட்ட, ஞானஸ்தானம் வாங்கிட்ட, ரைட்டு, சபை கரெக்டாக வர, நீ சகோதரர்னு எல்லா விஷயத்திலும் பண்ணுற. ஆனால் அதையும் தாண்டி நமக்கு என்னென்னு பண்ணுறோம்? நமக்கு என்ன சபையிலே நமக்கு கணம் கிடைக்கணுங்கிற நம்ம பார்க்குறோம். எனக்கு சபையிலே ஒரு கணம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு சபையில் கணம் இருக்காக பார்க்குறோம். தேவனுடைய பார்வையில் நம்ம கணம் பெற்றவர்களாக இருக்கிறோமா? அதை தான் இங்கே தேவன் குறிப்பிடுகிறாரு. நம்ம பார்வைக்காக கணம் பெற்றதுல ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆனால் அது நமக்கு தேவையும் இல்லை. ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் இன்னும் கனப்பற்றவர்களாக காணப்படுகிறோமா? அதை தான் அங்கே இருக்கு பார்க்குறாரு. நாம ஸ்தானாதிபதிங்கிற பொறுப்புக்கு வந்துட்டோமா? ஆனால் ஸ்தானாதிபதிங்கிற பொறுப்பு வரல நம்ம இன்னும். அதை தான் எசேக்கியேல் சொல்றாரு. நாம தேவன் எதிர்பார்க்குற இடத்துல இல்லை அப்படிங்கும்போது தேவன் என்ன பண்ண போறாருங்க? ஆமா, நம்மளை விலக்கி விட்டுட்டு அடுத்தது உண்டான காரியங்களை செய்து விடுவார் அவர். பாருங்க, சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமா, என்னன்னா நம்ம சரி எப்பவுமே தேவன் இரக்கமுள்ளவர் அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா? ஆனாலும் நமக்கு சில எச்சரிக்கை கொடுக்குற தேவன் பட்சிக்கிறேன் அக்னியும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னன்றாரு? நாம வந்தாச்சு, நம்மளுடைய ஸ்தானத்தை நம்ம இன்னும் டெவலப் பண்ணாம இருக்கிறோம் அப்படின்னா அவர் என்ன பண்றாரு? அவர் பார்த்து கொடுத்தா இருக்கிறாரு. நம்ம மேம்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அது செய்யாதபடிக்கு நாம இருந்த இடத்துலயே இருந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது என்ன பிரயோஜனம் இருக்கு போது அதுல? அதே தான் தேவன் அதை விரும்புகிறது இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகி என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். போதுமானது. அவர் பவுலடியாருக்கு எப்பாப்பிரத்துவத்தை எப்படி என் குறைச்சலில் எனக்கு உதவி செய்தோம்னு சொல்றாரோ, அதே போல மத்தேயுல என்ன சொல்றாருங்க? ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சா கூட அதை நீங்க எனக்கே செஞ்சீங்க அப்படின்றாரு. இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, திரும்ப வாங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவன் உங்கள் எல்லார் மேலும் உங்க எல்லார் மேலும் அவங்க செய்யறாங்களோ இல்ல செய்யலையோ ரெண்டாவது விஷயம். ஆனா இவருக்கு என்னங்க?
எல்லார் மேலேயும் வாஞ்சேன். இல்லை இவர் தான் எனக்கு போன வருஷத்தில் எனக்கு இது பண்ணாரு, அதுக்கு முந்தின வருஷம் இவர் இது பண்ணாரு அப்படிங்கிற இல்லாதபடிக்கு எப்பாபிரத்து எப்படி இருந்தாரா? சபையார் எல்லாரும் மேலேயும் வாஞ்சேன். பாரபட்சமே கிடையாது. இவங்க இப்படி அவங்க அப்படி, இவங்க வந்து இத்தனை வருஷமா வந்ததுனால இவங்க இப்படி அப்படிலாம் கிடையாது. சபையார் எல்லாரும் மேலேயும் ஒரே மாதிரியான வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். வாஞ்சி இல்லாம இருந்தது. அடுத்தது கீழே படிங்க. அப்படியே தான் வியாதிப்பட்டதை தான் வியாதி ஆயிட்டேன் அப்படிங்கிறத அவங்க பிலிப்பி பட்டணக்காரர் கேள்விப்படுறாங்க. மிகவும் வியாகுலப்படுவதுமாய் இருந்தார். எதுக்கு? எப்பவுமே வியாதிப்பட்டவங்க ஐயோ எனக்கு வியாதி வந்துருச்சேன்னு வியாகுலப்படுவாங்க. ஆனா இவர் எப்படி வியாகுலப்படுறாரா? எனக்கு வியாதி வந்ததை பிலிப்பி பட்டணத்தார் தெரிஞ்சுட்டாங்களே அப்படின்னு வியாகுலப்படுறாராம். ஏன் அப்படின்னா, ஏன்னா இவர் மேல பாசமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அங்க? ஐயோ இப்ப நாம வந்து என்ன பண்ணலாம், சரி ஈரோடுல இருக்கிறேன், இதுல இருக்கிறேன், மெட்ராஸ் இருந்தா கூட என்ன பண்ணலாம், நைட்டு ட்ரெயின் ஏறணும்னா காலையில போய் இறங்கிடலாம். சார் இன்னும் 2 நாள் கழிச்சு ஆப்ரேஷன் இருக்காங்க அப்படிங்கும்போது ஆப்ரேஷன் பண்ணி போய் பார்த்துலாம். நம்ம என்ன பண்ணலாம், டக்குன்னு ட்ரெயினை பிடிப்போம், டக்குன்னு போவோம். இல்லை காசு இருந்தால் கூட என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஃப்ளைட் ஏறினா அடுத்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு கூட இறக்கி விட்றோம், டக்குன்னு பார்க்க போகிறோம், வந்துட போகிறோம். ஆனால் பிலிப்பு பட்டணத்துலேருந்து ரோமா பிரிக்கும், ரோமாவிலேருந்து பிலிப்பு பட்டணத்துக்கு போகிறதுக்கு கடல் பிரயாணம் தான் போய் ஆகணும். கடல் பிரயாணத்தில் இறங்கணும், கடலோரமாக இருக்க போகிறதா இல்லை, அங்கேருந்து நீ எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கண்ணே, குதிரைமலையும் கழுதைமலையும் தான் போய் ஆகணும். அப்போ என்னாச்சு, இவருக்கு நாம எல்லாம் என்ன நினைப்போம், நம்ம உடம்பு சரியில்லாம் ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கோம், சபையிலேருந்து 2 பேரும் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க, மற்றவங்களாம் வரல. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள பாரு நாம் வந்து உடம்பு சரியில்லாம் படுத்திருந்தேன், இவங்க மட்டும்தான் வந்தாங்க, இவங்களுக்கு தகவல் தெரியும், ஆனால் என்ன வரல வந்து பார்க்கல, சரி பார்த்துக்கலாம், சரி ஆனால் பார்க்கலாம, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணுவோம், அவங்க மேலே ஒரு கோபம் இருக்கும். ஆனால் இவருக்கு தான் வியாதி வெளிப்பட்டதே வந்து வியாகுலம் நினைக்கிறாரு. ஐயோ எனக்கு வியாதி இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ இவர் எந்த இடத்துல இருக்காரு பாருங்க, நாம எந்த இடத்துல இருக்கோம், நாம வந்து வியாதிப்பட்டோம்னா வியாதிப்பட்டுச்சுன்னு நமக்கு எல்லாரும் சொல்லிடுவோம், எல்லாருமே ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம், நாம இன்னும் ஒரு 4 நாள் ஆகும் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு, இவ்வளோ செலவாயிருச்சு, இவ்வளோ ஆயிருக்கு, மருந்து ஆயிருக்குது, இன்னும் இவ்வளோ ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க, இந்த சாப்பிட சொல்லியிருக்காங்க, டாக்டர் கொடுத்த பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம், அவங்களுக்கு அனுப்பிடுவோம். ஆனால் இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வியாதியை மறைக்கிறாரு. எதுக்கு நான் போய் சொல்லிட்டு நான் சொன்னது தான் அவரு வியாகுலப்படணுமா, தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மனுஷனுக்கு இவருடைய வியாதி வெளிப்பட்டுருச்சுன்னு சொல்லி இவர் என்ன பண்றாரா, கவலைப்பட்டாரா? வியாகுலம்ங்கிறாரு. வியாகுலம்ங்கிறது வந்து எப்படின்னா கவலைப்படுவதற்கும் அடுத்த ஸ்டேஜ். இந்த வியாகுலம்ங்கிற வார்த்தையை இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துக்கு வந்து குறிப்பிடப்படுறார், பரிசுத்தாவியானவர் குறிப்பிடப்படுகிறார். என்ன பண்றாரு, தான் வந்து சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக அந்த தன்னை தயார்படுத்துவதற்காக என்ன பண்றாரு, தன் ஆவிலே தன்னை தயார்படுத்துவதற்காக கெத்செமனே தோட்டத்தில் போய் அப்போ வந்து ஜெபம் பண்ணிக்கிறாரு. ஜெபம் பண்ற இடத்துல தான் என்ன வார்த்தை எப்படி கொடுக்கப்படுது, அப்படிதானே இருக்கு. ஆமா இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். போதுமானது. அவர் வியாகுலப்பட்டு அப்படின்னா நினைச்சு பாருங்க, அந்த 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 வார்த்தையை தான் பரிசுத்தாவியானவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். இங்க வந்து அவர் கவலை அடைந்தார், மிகவும் கவலைப்பட்டார், இல்ல வேதனை அடைந்தார், இல்ல சிரமப்பட்டார் அப்படிங்கிற வார்த்தையை கொடுல பரிசுத்தாவியானவர் என்னன்னு குறிப்பிடப்படுறாருங்க, எப்பாபிரோத்து வியாகுலம் அடைந்தார்னு குறிப்பிடப்படுறாரு. அப்ப நினைச்சு பாருங்க, இந்த இடத்துல இன்னொன்னு என்னன்னா, சரி ஒரு சாதாரண ஒரு காய்ச்சல் அந்த மாதிரி வந்திருந்தா பரவாயில்ல, பவுலடி கொடுக்கும்போது இவர் இந்த மாதிரி வியாதி சமயமா இருந்தாரா, மரணத்துக்கு ஏதுக்கு வேணும், அதாவது இன்னும் வந்து அவர் இறந்துடுவாருங்கிற ஸ்டேஜில் இருக்கிறாரு. சரி இறந்துடுவாருங்கிற ஸ்டேஜில் இருக்கிறவரை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுல அதை கூட இவர் கவலைப்படுறாரு. அதாவது என்னன்னா, இப்போ உடம்பு சரியில்லை, ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில் படுத்திருப்போம், அடுத்து வந்துடும் அப்படின்னா கூட என்ன சொல்லலாம், சரி ஓகேங்களா, எப்பா இனியை வந்து நான் பிழைக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது, அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அந்த டைம்ல கூட என்னை ஒருத்தர் 4 பேர் பார்க்க வரல அப்படிங்கும்போது என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கோபம் வரும் இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு வயிற்று வலி, ஒரு தலைவலி, இல்லை ஒரு ஏதோ உடம்பு சரியில்லை, ஒரு கடுமையான காய்ச்சல், ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கோம், ஒரு வாரத்தில் ரெடி ஆயிடுது, நம்ம வந்துடுவோம் அப்படின்னா கூட சரி என்ன பண்ணலாம், சரி வீட்டுக்கு வந்துடுவார் நம்ம பார்த்துடலாம், இல்லை வீட்டுக்கு போய் கூட நம்ம வருவாங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம ஆசுவாசப்படுத்துவோம். ஆனால் நான் இனி பிழைக்கவே மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சும் தெரிஞ்ச விஷயத்த வந்து இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருச்சேன்னு நினைச்சு இவர் வேலைப்படுறாரு. எப்படி இவர் எந்த ஸ்தானத்தில் கூட வைக்கிறது? அதனால தான் பரிசு அவர் என்னன்னு சொல்றாரு, இவரை இப்போ இந்த மாதிரி எப்பாத்திரத்துவ வந்து இந்த மாதிரி
தான் வியாதிப்பட்டதை பிலிப்பு பட்டணர் தெரிந்து கொண்டதுக்காக இவர் வியாகுலப்படுறாரு. ஆனா வியாகுலப்பட வேண்டியது யாருங்க? பிலிப்பு பட்டணத்தாரு. ஆனா இவர் என்ன பண்றாருங்க? ஐயோ என்னோட நிலைமை அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க சோகமாயிருவாங்களே, அவங்க வந்து தன்னுடைய ஆவிக்குரிய விஷயத்திலிருந்து விழுந்துட்டு என்ன செய்யறது? ஏன் அப்படின்னா இவரு கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறவர், கிறிஸ்துக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார், பவுலோடைய இருக்க வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்டவர் ஒருத்தர் மரண படுக்கையில படுத்திருக்கிறார் என்பது ஆட்டோமேட்டிக்கா வந்து விசுவாசிகளுக்கு என்னென்ன வரும்? சோர்வு உண்டாகும். ஐயோ நான் அப்படி படுத்துட்டேன். ஆனா இவருக்கு தெரியும், இவருக்கு தான் கிறிஸ்துவுக்காக தான் இதெல்லாம் நடக்குது இவருக்கு தெரியும். ஆனா அதை எப்படி விசுவாசிகள் புரிய வைப்பீங்க? அதனால என்ன பண்றாரு? என்னோட நிலைமை அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஐயோ 2-3 பேர் விழுந்து போவதற்கு வாய்ப்பா அமைஞ்சிருமேன்னு என்ன பண்றாரு? இவரு வியாகுலப்படுறாரு. ஐயோ தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் எந்த நிலையில வைக்கிறது நம்ம சொல்லுங்க பார்ப்போம். எப்படிப்பட்ட வாழ்க்கையை இவர் வாழ்ந்திருக்கிறார்? அதைத்தான் தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய நிலையை அந்த மாதிரி வரணும்னு எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துக்காக மட்டும் நீங்க ஜீவிச்சா போதும், மற்றவ மனிதர்களை பிரியப்படுத்த அவசியம் இல்லை அப்படின்றார். நீங்க உங்க நிலைமையில் நீங்க கரெக்டா இருக்க அப்படின்றாரு. அது மட்டும் போதும் அப்படின்றார். பாருங்க, இன்னொரு விஷயம் வந்து 29 வசனம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 29 வசனம். இன்னும் 2-3 வசனங்களை பார்த்து முடித்துக் கொள்ளலாம். ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோட அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனம் பண்ணுங்க கனமா எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான். போதுமானது. அதாவது கிறிஸ்துவானவர் வந்து என்ன சொல்றாரு? நீங்க எங்கேயுமே போய் உங்களுக்கு கனத்தை நீங்க எதிர்பார்க்க கூடாது இல்லையா? நீங்க வந்து ரபின்னு கூப்பிடுறத நீங்க நான் வந்து இது பண்ணுறது கிடையாது. கனம் வந்து யார்கிட்ட இருந்து வரணுங்கிறாரு? தேவனிடத்துல தான் கனம் உங்களுக்கு வரணுமே ஒழிய சராசரியா பார்க்கிற மனிதன் உங்களுக்கு கனம் பண்ண வேண்டிய நீங்க அதை விரும்ப வேண்டாம் அப்படின்றாரு. அப்ப யாரு நமக்கு வேணும்னா பிள்ளைகள் வந்து யாருக்கு கனம் பண்ணணும்? பெற்றோருக்கு கனம் பண்ணணும். அது வந்து தேவனும் அனுமதித்த ஒரு காரியம் இல்லையா? அதே மாதிரி இளையோர் முதியோரை கனம் பண்ணணும் அப்படின்றாரு. இதுல வந்து எப்பாப்பியர் வந்து அவ்வளவு வயசானவரும் கிடையாது, மூப்பரும் கிடையாது. சபையின் மூப்பரா எப்பாப்பியர் கிடையாது. இவர் வயசானவரா? கிடையாது. ஆனா 29ஆம் வசனத்துல என்னன்னு சொல்றாரு? ஆனபடினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோட அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமா எண்ணுங்கள். இவருக்கு நீங்க கனம் கொடுங்கிறாரு. எப்பாப்பியர் கனம் கொடுங்க. நீங்க அவரை பாத்தீங்கன்னா அவர் கனம் கொடுங்கிறாரு, அவரை மரியாதை பண்ணுங்கிறாரு. ஆனா இவரு இதே பவுலடியார் தான் என்னன்றாரு? ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்றாரு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்க சொன்ன பவுலடியாரு இவரை என்னன்னு சொல்றாரு? இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் கனமா எண்ணுங்கிறார். அப்ப நினைச்சு பாருங்க, ஒருத்தருக்கு எப்ப நீங்க வந்து ஏன்னா பவுலடியார் தெரியும், அவர் ஒரு டெரரான ஆளு. அவர் வந்து சாதாரணமா ஒரு விஷயத்த என்ன பண்ணுவாருங்க, குத்தம்னா குத்தம், கரெக்டா கரெக்ட் பேசக்கூடிய ஆளு. அப்போ கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளுங்கன்னு சொன்ன பவுலடியார் இங்க என்னன்னு எழுதுறாரு? இவருக்கு எப்ப பிறத்துவ இவரை கனமா எண்ணுங்கிறாரு. அவ்வளவு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவரு வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதை பொறுத்து புதிய ஏற்பாட்டில் கனமானது எப்படின்னு கொடுக்குறது பாருங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நித்தியமும் அழிவில்லாமையும் அதிரசனமும் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. பிதாவுக்கு கனம் இல்லையா? அடுத்தது குமரன் கிறிஸ்துவுக்கு கனம். அது வந்து யோவான் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இருக்குது. பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல கனம் பண்ணணும்னு சொல்றாரு. எங்க சொல்றாரு? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்றாரு. முதியோர்கள் இளையோருக்கு கனம் பண்ணணும்ங்கிறத எங்க சொல்றாரு? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள்ல சொல்றாரு. மூப்பர்களுக்கு விசுவாசிகள் யாருக்கு கொடுக்கணுமா? மூப்பர்களுக்கு கனம் கொடுக்கணுங்கிறாரு. அதே 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இருக்கிறாரு. இப்படி எல்லா இடத்துலையும் சொன்னவரை சொல்லிட்டு வர ஒரு பவுலடியாரு யாரை இடையில குறிப்பிடுறாரு? எப்பாப்பியர்
குறிப்பிடுறாரு. யாரா அவர் கனமா எண்ணுங்க. ஏன் கனமா எண்ணுங்கிறதுக்கு ஒரு காரணத்தையும் அதே குறிப்பிடுறாரு. அதே அந்த 29 வசனத்தில் படிங்க. 29 வசனம், நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே, அது பாருங்க, நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு, இல்ல நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே, எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தை நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தார். அதனாலதான் அவனை என்னங்கிறாரு, மரணத்துக்கு சமீபமா இருந்தார். எதனால? அவர் அவரு வேண்டாத விட்டு வேண்டாத சாப்பிட்டு ஊர் சுற்றி அவருக்கு உடம்பு சரியில்லாம போனதா? இங்க எதுக்காக அவர் மரணத்துக்கு சமீபம் இருந்தார்னு சொல்லி வசனம் கொடுத்து கடைசி 2 வார்த்தையை பாருங்க. கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம். ஊழியத்துக்காக ஓடி 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 என்ன ஆச்சு இவருக்கு? உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அதனால தான் என்ன பண்றாரு இவரு, திரும்ப வந்த இடத்துல உடம்பு சரியில்லாம போயிடுச்சு இவருக்கு. அதனால தான் பவுலடியார் என்ன பண்றாரு, எப்பா பிரியத்தை வச்சு திரும்ப அனுப்புறாரு பிலிப் பட்டணத்துக்கு. ஏன்னா உன்னை பார்த்தா சந்தோஷப்படுவாங்கப்பா, அதனால நீ இப்படிப்பட்ட இதா இருக்க, மரணப்படுக்கையில் அவசியம் இருந்த, முதல்ல தீமோத்தி அனுப்புறதா இருந்தது. அப்புறம் நான் போலான் இருந்தேன், ஆனால் சூழ்நிலை சரியில்லை, என்னால நீ போக முடியாது, சிறையில் மாட்டிட்டேன். அதனால எப்ப பிரிய தீத்துவ நீ திரும்ப போ, உன்னை பார்த்தா அந்த ஜனங்கள் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன திரும்ப எப்ப பிரிய தீத்துவ கையில ஒரு நிருபத்தை கொடுத்து அனுப்புவதற்காக பாக்குறாரு. அப்போ இந்த எப்ப பிரிய தீத்துவங்கிற எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காருன்னு பாருங்க. சாதாரணமாக ஒரு 4-5 வசனத்தில் குறிப்பிடப்பட்டு போயிருச்சு. ஆனால் தன் பிராணனையும் இல்லாமல் கிறிஸ்துவுக்காக ஓடி சகோதரங்கிற ஸ்நேகத்தை அடைஞ்சு, ஸ்தானாதிபதிங்கிற ஸ்தானத்தை அடைஞ்சு, அதுக்கு மேலே சேவகிற ஸ்தானத்தை அடைஞ்சு, அதுக்கு மேலே என் உடன் வேலையாளுங்கிற ஸ்தானத்துக்கு தன் பிராணனையும் எண்ணாமல் நீங்கள், அதாவது இது சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை, அதாவது ஆக்சுவலாக அவங்க செய்யணும் அந்த வேலை ஊழியத்தை, பிலிப்பு செய்யார் இவருக்கு செஞ்சிருக்கணும். ஆனால் அதை செய்யறதுக்கு அந்த இடத்த இவர் என்ன பண்ணிட்டாருங்க, நிரப்பிட்டார். இவர் போய் நிரப்பிடுறாரு. இவங்க அங்கதான் சொல்றாரு, நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி அவன் தன் பிராணனை நியமனாமல் எனக்கு வேலை பார்த்தான்றார். உங்கள் குறைவை நிறைவாக்குறதுக்கு இவர் வேலை பார்க்கிறார். சில நேரத்தில் என்ன பண்ணலாங்க, நம்மளோட காரியம் சில டைம் நல்லா நடக்கும். ஆனால் நாம தேவனுக்காக பேசப்பட்டிருக்க மாட்டோம், எந்த விஷயம் செஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் அது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நமக்காக யாரோ ஒருத்தர் பண்ண ப்ரேயர்னால என்ன ஆகுங்க, அந்த காரியம் நம்ம நடக்கும். லோத்து தனக்காக பிரேயர் பண்ணல, லோத்துக்காக யார் பிரேயர் பண்ணா? ஆபிரகாம் பிரேயர் பண்ணாரு. ஆனா லோத்து காப்பாற்றப்படுவாரா காப்பாற்றப்பட மாட்டாராங்கிறது தெரியாது. அந்த சம்பவம் நடந்தாங்கிறது ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனா ஆபிரகாம் என்ன ஜெபிச்சாரு, இந்த மாதிரி என் சகோதரர் எல்லாம் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாரு. ஆனா என்ன, தேவன் அந்த ஜெபத்தை கேட்டுதான் லோத்தும் ஒரு பிள்ளைகளையும் மாத்தின. மற்றபடி லோத்து ஜெபம் பண்ணாரா? அது போலவே நமது காரியம் சிலது நடக்குது, நாம எந்த விதமான பிரயாசம் பண்றது கிடையாது கர்த்தருக்காக. ஆனா நம்ம காரியம் நடக்குது. என்ன விஷயம், யாரோ ஒருத்தர், நம்மளுடைய நல விரும்பிகள் யாரோ ஒருத்தர் நமக்காக செய்கிற ஜபம் தானே என்ன பண்ணுது, நம்மளைய காப்பாற்றி கொண்டு வருகிறது. அதுபோல இங்க எப்ப பெருத்துக்கு கொடுக்கப்படும் போது பிலிப்பு பட்டண சபையாரே, நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே அந்த ஊழியத்தை யார் நிறைவாக்குனா? ஆமா, நீ உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி அவன் தன் பிராணனை எண்ணாமல் கிறிஸ்துவ ஊழியத்தும் மரணத்துக்கு சமம் இருந்தார். அப்பதான் ரெடியானதுக்கு பின்னாடி என்ன பண்றாரு, எப்பா பேர் நீ போயிரு பாருப்பா, சபையா பாரு, அவங்க பார்த்தா சந்தோஷப்படுவாங்க, அதனால திரும்ப உனையவன் நானே அனுப்ப அப்படிங்கிறாரு. அப்போ பல விஷயங்கள் குறிப்பிடப்படலை, அதிகாரம் ஃபுல்லாக குறிப்பிடப்படலை, இருக்கப்பட்டது ஒரு 10 வசனம் தான். அந்த 10 வசனத்திலையும் எப்பா பேர் எப்படி வாழ்ந்துட்டு போயிட்டாருங்க, இருக்கிற எல்லா விஷயத்தையுமே குறிப்பிடப்பட்டு போயிட்டார். வியாகுலப்படுறதுலையும் அவரோட ஓட்டம், அவர் அவர் வாங்கின நல்ல பேரு, இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா? இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தா மட்டும்தான் என்ன இருக்கிற, என் ஓட்டத்தை நான் சிறப்பாக ஓடி முடித்தேன், இது முதல் நீதின் கிடையாது எனக்கு நிச்சயத்தோட விட முடியும். இல்லாத பட்சத்துல நான் சகோதரங்கிற நிலையிலேயே இருக்கிற பட்சத்துல தேவனிடத்திலிருந்து நிச்சயமாக நாம் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இம்மையிலும் பெற்றுக்கொள்ள முடியாது, மறுமையிலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை தாண்டி நம்முடைய நிலைமையை மாற்றிக்கொண்டு இன்னும் கிறிஸ்துவுக்காக நான் எதை செய்யணும், இன்னும் சகோதரருக்காக எதை செய்யணும், நான் எல்லோரும் மேலும் வாஞ்சி உள்ளவனா இருக்கணும், எல்லோருக்காக செய்யணும், எல்லோருடைய குறைவும் நிறைவாக்கணும்னு காணப்படணுங்கிற அந்த வாஞ்சியில இருக்கும் பட்சத்துல தான் தேவனிடத்திலிருந்து நமக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவன் நம்மையும் நினைவு கூறுவார், நம்மையும் நினைவு கூற இடத்துல வைப்பார். எனவே இந்த காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனம் என்று நினைக்கிறேன். தேவன் தாமே இந்த வசனங்களை கேட்ட உங்களையும் என்னையும் இந்த வசனத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.